இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுரா குமார திசநாயக்கே என்பவர் எந்த அமைப்பை சார்ந்தவர் என்றால் ஜேவிபி என்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர். ஜனதா விமுக்தி பெரமுனா என்கிற அமைப்பு ஜேவிபி. அது ஒரு காலத்தில் இலங்கையில் ஆளும் கட்சியினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. இடதுசாரி அரசியலை உள்வாங்கிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்கிற பெயரில் வளர்ந்து ஆளுவோருக்கு அச்சுறுத்தலாக இருந்த காலம் அது. அதில் தலைமறைவு வாழ்க்கையை ஈடுபட்டவர்களும் உண்டு, ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்துகிறவர்களும் உண்டு. அவர்களை எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று கணிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்த காலம். அப்போது இந்திரா காந்தி அம்மையாரிடத்திலே அன்றைய குடியரசுத் தலைவர் ஜெயவர்தனே தொடர்பு கொண்டு ஜேவிபியை அடக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்தியாவிலிருந்து படை இலங்கைக்கு போய் ஜேவிபி இயக்கத்தை சார்ந்தவர்களை வேட்டையாடியது, அவர்களை நசுக்கியது. இப்படித்தான் வலுவான நாடுகள் வலுக்குன்றிய நாடுகளின் அரசியலில் தலையீடு செய்வதுண்டு. அப்படி தலையிட்டது இந்திய அரசு. இன்றைக்கு மக்கள் இயக்கமாக மாறி ஒரு ஜனநாயக இயக்கமாக மாறி பாராளுமன்ற ஜனநாயக பாதைக்குள்ளே திரும்பி தேர்தல் களத்திலே நின்று ஆட்சியை பிடித்திருக்கிற ஜேவிபி ஒரு காலத்தில் நசுக்கப்பட்டதாக வரலாறு இருந்தது. நசுக்கப்பட்டு விட்டது, இனி அவர்கள் எழுந்திருக்கவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் துளிர்விட்டு எழுந்து இன்றைக்கு ஒரு நாட்டின் அதிபராகவே ஜேவிபியின் தலைவர் வர முடிந்திருக்கிறது. இதுவெல்லாம் வரலாறு. யாரும் யாரையும் நசுக்கிவிட முடியாது, அழித்தொழித்து விட முடியாது. யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஜேவிபியை அப்படி இலகுவாகத்தான் கருதினார்கள், அப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள். இரத்த சகதியில் அந்த இயக்கத்தை புதைத்தார்கள். ஆனால் அது மீண்டெழுந்தது, ஜனநாயக பாதைக்கு திரும்பியது. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்கிற நாடாளுமன்ற ஜனநாயக பாதைக்கு திரும்பி இத்தனை ஆண்டுகளாக, பல பத்தாண்டுகளாக கவனிக்கப்படாத ஒரு இயக்கமாக அது இருந்தது. 1%, 2%, 3% என்று தான் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தது. கடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலிலேயே இதே அனுரா குமார திசநாயக்க வெறும் 3% வாக்குகளை பெற்ற ஒரு சிறிய கட்சி தலைவர். இன்றைக்கு 42% மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இடையிலே என்ன நடந்தது? ஒரு நீண்ட நெடிய பயணம். அந்த பயணத்திற்கு தேவையான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் அந்த இயக்கத்தின் வெற்றிக்கு காரணம். அந்த இயக்க தலைவர்கள் கடைபிடித்த தொடர் போராட்டங்கள் தான் காரணம். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் இலங்கையை தடுமாற வைத்து விட்டார்கள். பொருளாதாரத்தில் அதலபாதாள சரிவை சந்தித்தது. உலக நாடுகளிடம் கையேந்தும் நிலை ஏற்பட்டது. எளிய மக்கள் எல்லாம் பட்டினி கிடந்து சாவும் நிலைக்கு ஆளானது. அந்த நேரத்தில் மக்களை திரட்டி நம்பிக்கை ஊட்டி அவர்களை எதிர்த்து மக்களோடு களத்தில் நின்று போராடியவன் அனுரா குமார திசநாயக்க. மக்களோடு நிற்பவர்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. மக்களின் பிரச்சனைகளை பேசுகிற யாரையும் எவராலும் அழிக்க முடியாது. அந்த இயக்கத்திற்கு பெரிய பொருளாதார பின்னணி இல்லை. அந்த கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருந்து குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுரா குமார திசநாயக்கே
பெரிய பின்புலம் கொண்ட ஆள் அல்ல, ஒரு லாரி ஓட்டுநரின் மகன், ஒரு தொழிலாளியின் மகன். தோழர்களே, ஜேவிபி அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாரால் நசுக்கப்பட்டது. அப்படி இந்திய அரசு புலிகளுக்கு முன்னரே ஜேவிபி அங்கே ஒரு அச்சுறுத்தலாக இருந்தபோது சிங்களவர்களிடையே வளர்ந்த இயக்கம் அது, தமிழர்களிடையே வளர்ந்த இயக்கம் அல்ல. சிங்களவர்களிடையே, சிங்கள இளைஞர்களிடையே வளர்ந்த ஒரு இயக்கத்தை அன்றைக்கு நசுக்கினார்கள். அதே பாணியில் இந்திரா காந்தி அம்மையாரால் வளர்க்கப்பட்ட அமைப்புகள் அதே இந்திய அரசால் நசுக்கப்பட்டன. இதெல்லாம் அரசியல். இந்த பின்னணியோடு தான் ஈழத்தமிழர் பிரச்சனையை பார்க்க வேண்டும். ஏன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு வலிய பயிற்சி தர வேண்டும்? ஏன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு ஆயுதங்களை அள்ளித்தர வேண்டும்? ஏன் இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு ஈழ விடுதலை போராட்டத்தை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும்? அன்றைக்கு ஜெயவர்தனே இந்திய அரசுக்கு எதிரான நிலையை எடுத்தார். அப்போது ரஷ்யா இருந்தது, சோவியத் ருஷ்யா இருந்தது. ஜெயவர்தனே அன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்திய ஆதரவு நிலையை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை தந்து கொண்டே இருந்தார். அமெரிக்கா எந்த நேரத்திலும் இலங்கை தீவிலே டிகோ கார்ஷியா என்கிற இடத்திலே இராணுவ தளவாடத்தை அமைக்கும் என்கிற அச்சுறுத்தல் இருந்தது. டிகோ கார்ஷியா என்கிற இடத்திலே அமெரிக்க இராணுவ தளம் வந்து உட்கார்ந்து விட்டால் இந்தியாவின் பாதுகாப்பு, தெற்காசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கிற நிலை இருந்தது. இலங்கை தீவிலே டிகா கார்ஷியோ என்கிற இடத்திலே அமெரிக்க இராணுவ தளத்தை வரவிடாமல் தடுக்க வேண்டுமானால் ஜெயவர்தனேவுக்கு ஒரு த்ரெட் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது, ஒரு அச்சுறுத்தலை தர வேண்டிய தேவை இருந்தது. அதனால் தங்களின் விடுதலைக்காக போராடுகிற, நேர்மையோடு மக்களின் விடுதலைக்காக போராடுகிற படைக்குழுவினரை தன் கையில் எடுத்து அவர்களை கருவிகளாக்கி கொண்டது இந்திய ஒன்றிய அரசு. ஜெயவர்தனே போய் வேற நபர் வந்தார். சோவியத் ருஷ்யா சிதறி போனது. உலக அரசியலில் ஒரே ஒரு தாதா அமெரிக்கா மட்டும்தான். உலக தாதாவாக இருக்கிற அமெரிக்காவை எதிர்க்க இன்னொரு தாதா இல்லை, இன்னொரு ஏகாதிபத்தியம் இல்லை. அப்படி ஒரு சூழலில் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை இலங்கை அரசோடு கொண்டிருந்த வெளியுறவு கொள்கையில் மாற்றம் ஏற்படுவது. இவர்களை விட்டால் என்ன ஆகுமோ, நாடு துண்டாகிவிடுமோ என்று இந்திய அரசு பயப்பட்டது, அச்சப்பட்டது. இலங்கை தீவு இரண்டாக உடைவதை இந்திய அரசு எந்த காலத்திலும் விரும்பவில்லை. ஜெயவர்தனேவை அச்சுறுத்துவதற்காக இந்த படைக்குழுவினரை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர உண்மையில் ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதில் அவர்களுக்கு உடன்பாடு எப்போதும் இருந்ததில்லை, ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே இந்திரா காந்தி அம்மையார் 1984 பொற்கோவில் இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன், பொற்கோவிலுக்குள்ளே நுழைந்து பிந்திரன்வாலேவை சுட்டுக் கொன்ற போது அந்த கோவிலுக்குள் அடியெடுத்து வைத்தார், இராணுவத்தை அனுப்பினார் என்ற ஆத்திரத்தில் அவருடைய படை, அவருடைய பாதுகாவலர்களை கொண்டே, மெய் காவலர்களை கொண்டே, பாடிகார்ட்ஸ், பியான் சிங், சத்வந்த் சிங் ஆகிய அந்த மெய்க்காவலர்களை கொண்டே இந்திரா காந்தியை அவரது இல்லத்திலேயே சுட்டு படுகொலை செய்தார்கள். இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றார். ராஜீவ்காந்தி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த சிக்கல் முற்றுகிறது. புலிகளை அடக்கியே தீர வேண்டும் என்கிற கட்டாயம் அவர்களுக்கு நேர்ந்தது. மற்ற படையினர் தலைமையை இழந்து தத்தளித்த நிலையிலே அவர்கள் ஆயுதங்களை கையளிக்க முன்வந்து விட்டார்கள். ஸ்ரீ சபாரத்னம் இல்லை, உமா மகேஸ்வரன் இல்லை,
பல அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் குழு மோதலில், தங்களுக்கிடையிலேயே நடந்த மோதலில் கொல்லப்பட்டார்கள் என்கிற சூழலில் அவர்களெல்லாம் ஆயுதங்களை கையளிக்க ஒப்புக்கொண்டார்கள், சரண்டராக ஒப்புக்கொண்டார்கள். இந்திய அரசு வலியுறுத்துகிறது, அதுவே கட்டாயப்படுத்துகிறது. பிரபாகரன் அவர்களை அழைத்து கொண்டு போய் டெல்லி அசோகா ஹோட்டலிலே வைத்து மிரட்டுகிறது. நாங்கள் சொல்லுவதை கேள், இந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி கையெழுத்திட்டு நடைமுறைப்படுத்து, ஆயுதங்களை திருப்பிக் கொடு, வடக்கையும் கிழக்கையும் இணைத்து ஒரே மாகாணமாக ஆக்கி தருகிறோம், ஒரே ப்ராவின்ஸ், அதற்கு முதலமைச்சர் பொறுப்பை உன் கையில் ஒப்படைக்கிறோம், நீ இலங்கை அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஒரே நாடு என்கிற கட்டமைப்புக்குள்ளே இருந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று செயல்படுக. இந்த கட்டளையை இந்திய அரசு திணித்தது. நாங்கள் ஆயுதத்தை சிங்கள பௌத்த பேரினவாதிகளுக்கு எதிராக எடுத்திருக்கிறோம், இந்திய அரசுக்கு எதிராக இல்லை. நாங்கள் எங்கள் தாயகத்தை மீட்டு தனித்து ஆட்சி அமைக்க விரும்புகிறோம். இந்திய அரசோடு எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. நாங்கள் ஏந்திய ஆயுதங்களை கீழே போட இயலாது என்று எதிர்த்து, இந்திய அரசை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியவர் மேதகு பிரபாகரன். அப்போதுதான் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னதாக செய்திகள், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ், வெறும் 2000 பொடியன்கள் இருக்கிறார்கள், ஒரு சொடக்கில் அவர்களை ஊதி தள்ளிவிட முடியும், ஜேவிபியை நசுக்கியது போல் எல்டிடியை நசுக்கிவிட முடியும் என்று கர்ஜித்தார்கள். ஒப்பந்தம் என்கிற பெயரிலே ஐபிகேஎஃப் போனது. அப்போது 1987 நான் சட்டக்கல்லூரி மாணவன். இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இந்திய அமைதிப்படை, அமைதிப்படை அனுப்புங்கள் என்று போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள். அனுப்பிய பிறகு திரும்ப பெறுங்கள் என்று கூச்சல் போட்டோம். ஏனென்றால் அந்த இந்திய அமைதிப்படை அங்கே போனபோது, ஐயோ நம்மை பாதுகாக்க நம் சொந்தங்கள் வந்து விட்டார்கள் என்று தமிழ் பெண்களெல்லாம் ஆரத்தி எடுத்து குலவையிட்டு வரவேற்றார்கள். ஆனால் போன ஒரு சில வாரங்களில், ஒரு சில மாதங்களில் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படத் தொடங்கியது அம்பலப்பட்டு விட்டது. அப்போது 87 என்று கருதுகிறேன், அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்திய அமைதிப்படையின் வீரர்கள் வந்த வாகனத்தோடு நேருக்கு நேர் மோதி உயிர் துறந்த போராளி, ஒரு பெண் போராளி மாலதி, இந்திய அமைதிப்படையை எதிர்த்து ஈகம் செய்த போராளி மாலதி, அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் 1987 அல்லது 88ஆக இருக்கும். இந்திய அமைதிப்படைக்கும் புலிகளுக்கும் இடையிலே யுத்தம். ஏனென்றால் ராஜீவ்காந்தி அவர்களின் தலைமையிலான RAW ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங், உளவு படை, அந்த ஐபிகேஎஃப் என்கிற அமைதிப்படைக்கு இட்ட கட்டளை என்ன தெரியுமா? பிரபாகரனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வர வேண்டும் என்பதுதான். முடிந்த வரையில் உயிரோடு பிடித்து வாருங்கள், இல்லை என்றால் பிணமாகவாவது கொண்டு வாருங்கள். அதற்காக ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 8 முறை செக்மேட் செய்தார்கள், சுற்றி வளைத்தார்கள். யார்? இந்திய அமைதிப்படை, சிங்களப்படை அல்ல. யாழ்ப்பாணத்திலே அவர் இல்லத்திலே ஒரு இடத்தில் தங்கியிருந்த போது, திருநெல்வேலி என்ற ஒரு இடம் அங்கே இருக்கிறது, அதற்கு பக்கத்தில் என்று கருதுகிறேன், அந்த இடத்தில் தங்கியிருந்த போது அதை மோப்பம் பிடித்துவிட்டு இந்திய அமைதிப்படையினர் ஹெலிகாப்டர்களில் வந்து திமுதிமுவென அங்கே குதித்தார்கள். இந்த தகவலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்த மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஒவ்வொரு அதிகாரியாக இறங்க அவ்வளவு பேரையும் சுட்டு வீழ்த்தினார்கள். இந்திய அமைதிப்படையை சார்ந்தவர்கள்
படுகொலை செய்யப்பட்டார்கள். புலிகளுக்கும் இடையில் அமைதிப்படையினருக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் மூண்டபோது பிரேமதாசா புலிகளோடு கைகோர்த்து கொண்டார். இதுதான் அரசியல். எந்த புலிகளை எதிர்த்து பிரேமதாசா போராடி கொண்டிருந்தாரோ, எந்த பிரேமதாசாவை எதிர்த்து புலிகள் போராடினார்களோ, எந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக விடுதலை புலிகள் போராடியதோ, அந்த விடுதலை புலிகளோடு கைகோர்த்து கொண்டு IPKF-ஐ வெளியே அனுப்புங்கள் என்று பிரேமதாசா புலிகளுக்கு ஆயுதம் சப்ளை செய்தார். இது நடந்தது, யாரும் மறுக்க முடியாது. இதான் ஸ்ட்ராட்டஜி. பிரேமதாசாவும் புலிகளும் சேர்ந்து IPKF-ஐ விரட்டி அடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்திய அரசு எப்படியெல்லாம் ஈழத்தமிழர் பிரச்சனைகளில், இலங்கை தலையிட்டது தலையிட்டது. அவர்களே வளர்த்து ஆளாக்கிய இயக்கங்களை நசுக்கினார்கள். புலிகளை நசுக்க பார்த்தார்கள், முடியவில்லை. அந்த தலைமையை ஒழிக்க பார்த்தார்கள், முடியவில்லை. அதன் பிறகுதான் இந்த பகை தீரா பகையாக உருமாறியது. அப்போது இங்கிருந்து நாங்கள் கூச்சல் போட்டோம், IPKF டவுன் டவுன் என்று போராட்டங்களை நடத்தினோம். திரும்பி வந்த IPKF படையினரை தமிழக முதல்வர் வரவேற்கக்கூடாது என்று அப்போது நாங்கள் கூச்சலிட்டோம். அன்றைய முதல்வர் கலைஞர் வரவேற்கப் போகவில்லை. தோழர்களே, இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அசோகா ஹோட்டலில் பிரபாகரன் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட போது நான் ஈழத்திற்கு சென்று எம் இயக்கத் தோழர்களோடு கலந்து பேசிய பிறகுதான் எந்த முடிவையும் அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் இலங்கை ஈழ மண்ணிலே போய் சுதுமலை என்கிற இடத்திலே மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. சுதுமலை பொதுக்கூட்டம் பிரபாகரன் உரை என்று இப்போதும் கிடைக்கும். அப்போதும் சொன்னார், இந்திய அரசு எங்கள் பகை அல்ல, எங்களுக்கு பகை அல்ல. இந்திய நாடு எங்கள் பகை நாடு அல்ல. புலேந்திரன், குமரப்பா ஆகியோர் 14 பேர் ஒரே நேரத்தில் உயிரிழக்க நேர்ந்தது. எல்லாம் சைனைடு குப்பியை கடித்து இறந்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் படகிலே வந்தபோது இந்திய அமைதிப்படை அவர்களை கைது செய்தது. ஒப்பந்தப்படி இந்திய அமைதிப்படையினர் புலிகளை அல்லது போராளிகளை கைது செய்தால் சிங்கள அரசிடம் ஒப்படைக்கக்கூடாது என்பது ஒப்பந்தம். ஆனால் IPKF படையை சார்ந்தவர்கள் இந்த 14 பேரையும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு கொழும்புக்கு அனுப்ப முடிவு செய்த போதுதான் அவர்கள் சைனைடு குப்பியை கழுத்திலே அணிந்திருப்பார்கள். அது நச்சு குப்பியை கடித்து 14 பேரும் ஒரே இடத்தில் மாண்டு போனார்கள். இப்படியெல்லாம் இந்திய அரசுக்கும் புலிகளுக்கும் இடையிலே எண்ணற்ற பல முரண்பாடுகள் ஏற்பட்டு அது பெரும் பகையாக, தீரா பகையாக மாறியது. இந்த வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே வெறுங்கூச்சல் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது கருவாக, சிசுவாக கூட ஆகியிருந்திருக்க மாட்டார்கள். இந்த காலத்தில் நாம் எடுத்த போராட்டங்கள் என்ன, எத்தனை களங்கள், நாள்தோறும் போராட்ட களத்தில் நின்ற காலம் அது. ஈழத்தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்பது அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. சட்டக்கல்லூரி பிரதிநிதியாக நானும் அதிலே ஒருவனாக இருந்தேன். இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பிலே மனித சங்கிலி போராட்டத்தை ஒருங்கிணைத்தோம். மாணவர்களை ஒருங்கிணைத்ததில் நானும் அதிலே முக்கியமான ஒரு சக்தியாக பணியாற்றி இருக்கிறேன். அப்படி ஈழத்தமிழர்களுக்கான அந்த போராட்ட களத்தில் ஒரு மாணவனாக மட்டுமே இருந்து பல களங்களில் பங்கேற்று பொது வாழ்வில் ஈடுபடுகிற தீவிரத்தை உள்வாங்கிக் கொண்டேன். அதுதான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அப்படித்தான் நான் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடும் ஒரு சூழல் அமைந்தது, கனிந்தது.
அதன் பிறகு நான் சென்னையில் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்திருக்கிறேன். அதன் பிறகு நான் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேர்தல் அரசியலுக்கு வந்து 2009 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஈழ விடுதலை களத்தில் நேர்ந்த அந்த இனக்கொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து முடிந்து பல லட்சக்கணக்கான பேர் அங்கே முள்வேலிக்குள் அடைபட்டிருந்த இடத்தில் பார்வையிடச் செல்கிற வாய்ப்பு அமைந்தது. தோழர்களே, சென்னையில் மட்டுமல்ல, ஈழத்தில் 2 முறை அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். புலிகள் நடத்திய மானுடத்தில் தமிழ் கூடல் என்கிற மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். உலகமெங்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் அழைப்பை ஏற்று எண்ணற்ற பல நாடுகளில் பங்கேற்று தமிழீழ விடுதலையை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் எவ்வாறு பங்காற்றி வருகிறது என்பதை எடுத்துரைத்திருக்கிறேன். அருமை தோழர்களே, இந்த இயக்கம் தமிழ் தேசியத்தை எவ்வாறு புரிந்து கொண்டது, ஈழ விடுதலையை எவ்வாறு அணுகியது, அந்த களத்தில் எத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறது, எவ்வளவு வழக்குகளை சந்தித்தது, இந்த இனப்படுகொலை நடந்த நேரத்திலே நடப்பதற்கு முன்னதாகவே ஜனவரியிலேயே 2009ஆம் ஆண்டு ஜனவரியிலேயே பொங்கல் நேரத்தில் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் திலீபன் தான். அப்படி சொல்லிவிட்டுத்தான் நான் போனேன். நான் ஒண்டிக்கட்டை தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டுத்தான் போனேன். எத்தனை நாள் ஆனாலும் பிடிவாதமாக நான் இருந்து உயிர் துறக்கும் வரையில் அந்த போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் என்கிற உறுதியோடு தான் போனேன். அன்றைக்கு தன்னந்தனி ஆளாய் அந்த போராட்டத்தை நான் தீவிரப்படுத்தியதனால் சிலருக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. பல வகைகளில் அதை இடையூறு செய்து தடுத்தார்கள், ஆசை காட்டி மோசம் செய்தார்கள், கடைசியில் பழியை என் தலைமீதே போட்டார்கள். அங்கே இனக்கொலை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பெண்டு பிள்ளைகளோடு பொங்கல் நடத்தியவர்கள், பொங்கல் விழா கொண்டாடியவர்கள் சிறுத்தைகள் மட்டும்தான் அன்றைக்கு போராட்ட களத்தில் நின்றோம் பொங்கல் கொண்டாடுவது. சொட்டு நீர் அருந்தாமல் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை, சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடர்வது என்கிற பிடிப்போடு தான், உறுதிப்பாட்டோடு தான் அந்த மறைமலை நகரில் நான் அமர்ந்தேன். திலீபனை நெஞ்சிலே சுமந்து கொண்டுதான் என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன். ஆனால் அன்றைக்கு இந்த போராட்டம் வேண்டாம், நாம் சேர்ந்து போராடுவோம் என்றெல்லாம் சொல்லி இந்த நேரத்தில் நான் அதற்கு இசைவளித்தது ஒரு வரலாற்று பிழை என்று இப்போதெல்லாம் அடிக்கடி நான் எண்ணி பார்க்கிறேன். இன்னும் ஓரிரு நாட்களாவது அந்த போராட்டம் தொடர்ந்திருந்தால் அது வெகு மக்களின் போராட்டமாக மாறியிருக்கும், மாணவர்களின் போராட்டமாக உருமாறியிருக்கும். 26 பேர் அப்போது ஒரே நாளில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுக அரசை கவிழ்ப்பதற்காக திருமாவளவன் சதி செய்கிறான் என்று உளவுத்துறை அறிக்கை போனது அன்றைய அரசுக்கு, திமுக அரசுக்கு. எல்லாவற்றையும் நாம் சந்தித்திருக்கிறோம். சராசரி அரசியல்வாதிகளைப் போல் நம்மை பார்க்கிறார்கள். அந்த கூட்டணியில் இருக்கிறவர் எப்படி அதை எதிர்த்து போராட முடியுது, என்ன நாடகம் என்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி அரசியலை தாண்டி செயல்படுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த தயக்கத்தை உடைத்த இயக்கம் நான் தான் உடைத்தேன். 2009 அதிமுக அணியில் உள்ள தலைவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஈழத்தமிழர்களுக்காக மாதக்கணக்கிலே பயணம் செய்தவன் திருமாவளவன். அப்போது நான் இருந்த கூட்டணி திமுக கூட்டணி. கூட்டணியை விட்டு வெளியேறியதாகவும் நான் அறிவிக்கவில்லை, கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் திமுக அறிவிக்கவில்லை.
திமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்த தலைவர்களோடு இணைந்து முத்துக்குமார் சாவு, அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலே 3 பேர் உயிரிழப்பு, கடலூர் ஆனந்தன் உட்பட பல தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க உயிரிழந்தார்கள். எல்லா இடங்களுக்கும் அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்களோடு சேர்ந்து பயணித்தவன். தேர்தல் வந்தது, நாங்கள் இருந்த கூட்டணியிலேயே இருந்தோம். தேர்தல் நிலைப்பாடு வேறு, மக்களுக்கான போராட்ட களம் வேறு என்பதை அப்போதே பதிவு செய்தவன் திருமாவளவன். நான் உங்களோட வந்துட்டேன், அதனால் நான் உங்களோடே இருந்துறேன்னு நான் போகலை. அப்போதும் அவர்கள் அந்த ஆசையை காட்டினார்கள். நீங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் உங்களுக்கு 1 சீட்டு தான், எங்களோடு அங்கிருந்து வெளியேறி வந்தால் உங்களுக்கு 2 சீட்டு. சீட்டுக்கு ஆசைப்பட்டு முடிவெடுப்பவன் திருமாவளவன் அல்ல. இதே வார்த்தையை சொன்னார்கள். நீ ஒரு ஆள் தான் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, திமுக விட்டு வெளியே வாங்க. எதுக்கு திமுக விட்டு வெளியே வரணும்? அந்த டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போது அவங்க சொன்ன வார்த்தை எல்லாரும் முன்னாலே சொன்னார், இப்போ திமுகவை ஒழிச்சிட்டா அதுக்கப்புறம் அதிமுகவை ஒழிச்சிட முடியும். சசிகலா நடராஜன் அவர்கள் இருக்கிற போதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை இது நடந்தது. இந்த தேர்தலில் அவங்களை வீழ்த்திட முடியும். விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் நீடித்தால் திமுகவை ஒழிக்க முடியாதா? என்னுடைய கேள்வி. அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான சக்தி. விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் திமுகவை ஒழிக்க முடியாது, அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது. ஒரு பேச்சுக்காக கூட சொல்லியிருக்கலாம், சொன்னார்கள். இப்போ நான் சொன்னேன், அதிமுகவோடு வருவதற்கு வேறு ஏதாவது வேலிட் ரீசன் சொல்லுங்கள். கொள்கை அடிப்படையில் நம்பரை விட்டுருங்க, 2 சீட்டு 3 சீட்டு அதை விட்டுருங்க. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு 1991க்கு பிறகு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடக்கிற வரையில் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் அதிமுக தான். அதை பற்றி பேசவே கிடையாது. சோனியா காந்தி அம்மையாரை விட அதிகம் கோபப்பட்டவர், ஆத்திரப்பட்டவர், வேதனைப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையார். நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த அம்மா எழுந்திருச்சு படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க தெரியுமா? பிரபாகரனை கைது செய்து கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துங்கள். இதுதான் அறிவிப்பு. 110 படிக்கிறாங்க. அவங்க எழுந்துச்சு படிக்கும்போது நான் எழுந்து கூச்சல் போட்டு விட்டு வெளிநடப்பு செய்தேன். நான் வெளிநடப்பு செஞ்ச பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியை வெளிநடப்பு செய்தார்கள். இது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நடந்தது. பிரபாகரனை கைது செய்ய சொல்லி காங்கிரஸ் பேசவில்லை, அதிமுக பேசியது. ஜெயலலிதா அம்மையார் பேசினார். ராஜீவ்காந்தியை படுகொலை செய்த கொலை குற்றவாளி பிரபாகரனை கைது செய்ய வேண்டும். இப்போ புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற பிறகு ஆதரவு அறிக்கை வருகிறது அதிமுகவிடம். கிட்டத்தட்ட 91லிருந்து 2009 வரையில் 20 ஆண்டுகள் ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத இயக்கம். அவங்க ஆதரிச்சும் பேசலை, எதிர்த்தும் பேசலை. 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம். அவ்வளவு பேரையும் சைலண்ட் செய்தது அந்த கட்சி. 1 கோடி தமிழர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஒரு பொருட்டாக கருதாமல் அதை புறந்தள்ளிவிட்டார்கள். அப்படி இருந்த ஒரு கட்சியோடு இந்த பிரச்சனைக்காக கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு அது வேலிட் ரீசனாக தெரியவில்லை. அது ஒரு காரணமாக எனக்கு தோன்றவில்லை. இதிலும் அவர்கள் லாப நட்ட கணக்கு தான் பார்க்கிறார்கள், தேர்தல் அரசியலைத்தான் பார்க்கிறார்கள். அங்கே நமது ஈழத்து சொந்தங்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சூழலிலும் தங்களுடைய லாபம் என்ன நட்டம் என்ன என்பதைத்தான் கணக்கு போடுகிறார்கள் என்று எண்ணி இருக்கிற இடத்திலே இருப்போம் என்று முடிவெடுத்தவன் திருமாவளவன். அதில் என்ன லாபம் என்பதல்ல, திமுகவுக்கு ஆதரவு எடுப்பதல்ல நம்முடைய நோக்கம். அவர்கள் செய்த அரசியல் அப்பட்டமான வாக்கு அரசியல். ஈழத் தமிழர்களின்
அந்த மைக் கொடுப்பா. இதை சரி பண்ணுப்பா. இது சரி பண்ணுங்க. இது சரி பண்ணுங்க. இதை சரி பண்ணுங்கய்யா. ஐயா இங்க வாங்க ஐயா. சாம்ப கத்துறேன். இது சரி